ஹலோ கைஸ், இது எஸ்சிஓ கோர்ஸ் பார்ட் 19. ஓகே, ஸோ இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டேரக்டர் சப்மிஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆஃப் பேஜ் எஸ்சிஓவோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம், சரிங்களா? அதாவது பார்ட் 19 கிட்டத்தட்ட இதுக்கு மொதல் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லிங் அனலைசஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இது டேரக்டரி சப்மிஷன்ஸ், பேக்லிங்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேக்லிங் சப்மிஷன் சைட்ஸோட யூஆர்எல் இதில் வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையான ஒரு 90 அந்த மாதிரியான டொமைன் அத்தாரிட்டியாக இருக்காது. ஏன்னா இதெல்லாம் ஃப்ரீ, சரிங்களா? இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீ லிஸ்டிங் தான். ஃப்ரீ லிஸ்டிங்கிறப்போ இதில் எது ஆனால் பெட்டராக இருக்கும். ஒரு 60, 70, 55, ஸோ இந்த ஆவரேஜில் வந்து இது இருக்கும், சரிங்களா? அதனால தான் நான் பெட்டர் டொமைன் அத்தாரிட்டின்ற மாதிரி நான் போட்டிருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைட்ஸோட லிஸ்ட்லாம் வேணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு ஸோ இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்க, சரிங்களா? ஐடிஏ டைரக்டரி சப்மிஷன் சைட்ஸ் ஃப்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்து அதோட லிஸ்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எடுத்து செக் பண்ணி நீங்கள் ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி மோஸ்ட் டூல் செக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சூஸ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஓரளவு ஒரு 50க்கு மேலே உள்ளதா, 45 மினிமம் ஒரு 45 டொமைன் அத்தாரிட்டி அதுக்கு மேலே உள்ளதா நீங்கள் எடுத்துக்கங்க. தட் வில் பி குட், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ள டாப்பிக்கில் போயிடலாம். ஸோ வந்து இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டைரக்டரி சப்மிஷன்ஸ் எதுக்கு ப்ரோ பண்ணணும், டைரக்டரி சப்மிஷன்ஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு நன்மை, அதோட பெனிஃபிட் என்ன, அதோட பர்பஸ் தான் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து நம்ம ஆன் பேஜ் எஸ்இஓ மட்டும் பண்ணால் போதாது. நம்மளோட வெப்சைட்ஸ்க்கு கண்டிப்பாக வி நீட் ப்ராப்பர் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. நமக்கு வந்து மல்டிபிள் சோர்சஸ்லேருந்து டிராஃபிக் வரணும், சரிங்களா? அதுக்காக வெப்சைட்டை தாண்டி தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸில் நம்மளோட வெப்சைட்ஸை லிஸ்ட் பண்ணி, சரிங்களா? நம்மளோட வெப்சைட்ஸை லிஸ்ட் பண்ணி எஸ்இஓவும் பண்ணிடணும். பேசிக் அதாவது ஆன் பேஜ் எஸ்இஓங்கிறது நம்மளோட இதை போயிட்டு உள்ள ரேங்க், நம்மளோட வெப்சைட்டை நல்லா ரேங்க் பண்ணி சர்ச் இன்ஜின்ஸில் நம்மளோட வெப்சைட்டை ரேங்க் பண்ணி கொண்டு வரும், சரிங்களா? ஆஃப் பேஜ் எஸ்இஓங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் லைக் ஈவன் அது பிளாக் சப்மிஷன்ஸாக இருக்கலாம், Q&A சப்மிஷன்ஸாக இருக்கலாம், வேற மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ்லேருந்தோ பல பிளாட்ஃபார்ம்ஸ்லேருந்தோ நமக்கு வந்து டிராஃபிக் சோர்ஸஸை ரெகுலராக கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்தை உருவாக்கும். அதுக்காக தான் இதை கிரியேட் பண்ணுறது. அதுலேயும் டைரக்டரி சப்மிஷன்ஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். டைரக்டரி சப்மிஷன் சைட்ஸ்னால் அந்த ஒரு சைட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் நிறையா பிஸ்னஸஸை வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஃப்ரீயாகவே. இப்போ நிறையா டைரக்டரி இதை நான் கொடுத்துருக்கதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முக்கால்வாசி வந்து ஃப்ரீ லிஸ்டிங் சைட்ஸ் தான், சரிங்களா? இதில் போயிட்டு நம்மளோட பிஸ்னஸஸை வந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ தான். ஃப்ரீயாக லிஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு அதுலேயும் நிறையா வந்து டிராஃபிக் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, வேர்ல்டு லெவலில் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது அவங்க உள்ள வந்துட்டு இந்த அதில் கேட்டகரி வைஸாக என்ன பண்ணுவாங்க, இந்த 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 பிஸ்னஸஸ் ஒவ்வொரு பிஸ்னஸஸையும் கேட்டகரி வைஸ் நம்ம கேட்டகரி செலக்ட் பண்ணி தான் இதை நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். லிஸ்ட் பண்ணும்போது இந்த நம்மளோட கரெக்டான கேட்டகரிக்குள்ளே அது வந்துடும். ஸோ நம்மளோட கேட்டகரியை தேடி உள்ளே வரவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி லிஸ்டிங் சைட்ஸ்லேருந்து வந்து சர்ச் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உள்ளே சர்ச் பண்ணி எல்லாம் செக் பண்ணும்போது நம்மளோட சைட் வந்து உள்ளே இருக்கும்போது உள்ளே வந்துட்டு இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு டிராஃபிக் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த பேக்லிங்கிறது நம்மளுக்கு ப்ராப்பராக கிடைக்க ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு டிராஃபிக் சோர்ஸு வெளியிலேருந்து கிடைக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ இதனால் நம்மளோட வெப்சைட்டோட அத்தாரிட்டி, அதாவது டொமைன் அத்தாரிட்டி, ஓகேவா? இதோட டொமைன் அத்தாரிட்டி ஏறும், ப்ராப்பரான ஒரு டிராஃபிக் சோர்ஸ் கிடைக்கும், நம்மளோட பிராண்ட் கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரைட்? நமக்கு ஒரு நல்ல ஒரு சோர்ஸை வந்து உருவாக்க முடியும், சரிங்களா? இதுதான் இதோட பர்பஸ்ங்கிறது, சரிங்களா? ஸோ இதில் 2 டைப் ஆஃப் லிஸ்டிங், அதாவது டைரக்டரி சைட்ஸ் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்னா, சில டைரக்டரி வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் அத்தாரிட்டி வந்து அதோட டொமைன் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. டொமைன் அத்தாரிட்டினா அதோட ஒரு வேல்யூ, அந்த ஒரு டொமைன் அத்தாரிட்டிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து 90, 85, அப்புறம் 95, ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில லிஸ்டிங் சைட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் வாங்குவாங்க, சரிங்களா?
கொஞ்சம் ஒரு நாமினல் அமௌண்ட் வாங்கிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. நிறைய லிஸ்டிங் சைட்ஸ் வந்து ஃப்ரீயாவே அவைலபிள் இருக்கு. அந்த ஃப்ரீ சைட்ஸை தான் நான் வந்து இதில் கீழே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் இதில் ஃப்ரீ தான். சரிங்களா? ஸோ இதனால வர பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, டைரக்டரி சப்மிஷன்ஸ் பண்றதுனால வர பெனிஃபிட்ஸ். ஓகேவா? இட் வில் பிரிங் ரெலவென்ட் டிராஃபிக் சோர்ஸ் டு அவர் வெப்சைட் பெர்மனென்ட்லி. ரொம்ப ரொம்ப லாங் டேர்முக்கு நமக்கான சோர்ஸை வந்து உருவாக்கி ஒரு பக்கம் அது பாடு கொண்டு வந்துட்டு இருக்கும். சரிங்களா? இதனால சில யூசர்ஸ் வந்து கிளைண்ட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ ப்ராப்பரான கிளைண்ட்ஸ் கூட அவங்க வந்து என்னோட இதுக்கு வந்து பார்க்கும்போது இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா அவங்க என்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க, என்கேஜ்மெண்ட்ஸ் நடக்கும், இதனால சேல் கூட நடக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து நம்மளோட வெப்சைட்டோட அத்தாரிட்டியையும் ரேங்கிங்கையும் எஸ்இஓ ஃபேக்டர் மூலமா இதோட ரேங்கிங்கும் இன்க்ரீஸ் ஆகும், பேக்லிங் ப்ராப்பராக இதாகும். இது இல்லாமல் நம்மளோட டொமைன் அத்தாரிட்டி ஏறும். நார்மலாக என்னோட வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்று தான் இருக்குது. ஏன்னா நான் இப்போ தான் நான் எஸ்இஓ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால இப்போ ஒன்று தான் இருக்குது. இந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ண என்னோட டொமைன் அத்தாரிட்டியை ஏற்றி வரணும். சரிங்களா? இது ஏற 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 நமக்கு வந்து நம்மளோட சைட்டை வந்து நல்லாவே ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஆன் பேஜ் எஸ்இஓலாம் முடிச்சதுக்கப்புறம், டெக்னிக்கல் எஸ்இஓலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ஆஃப் பேஜ் எஸ்இஓல நீங்கள் கை வைக்கணும். சரிங்களா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெர்மனண்ட்டான பேக்லிங்காக உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டா? இப்போ நம்ம லைவாகவே நம்ம என்ன பண்ணுவோம், டேரெக்டாகவே நம்ம வந்து சில ரெண்டு மூணு சைட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு லீடிங் சைட்ஸு, டைரக்டரி சப்மிஷன் சைட்ஸு. ஸோ இந்த சைட்ஸில் போயிட்டு நான் வந்து லிஸ்டிங் பண்ணி தரப்போகிறேன். சரிங்களா? இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சில சைட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம போய் டேரெக்டாக பிஸ்னஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சைட்டு. அப்புறம் இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இமெயில் ஐடிஸ்க்கு டேரெக்டாக நம்ம நம்ம வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பாருங்கள் வெப்சைட் நேமு, யூஆர்எல், வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன். வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன்னா நம்ம என்ன மாதிரியான வெப்சைட், பிஸ்னஸ் வெப்சைட் அப்படிங்கிறத அது ரிலேட்டட் டிஸ்கிரிப்ஷன் அபோட்டஸில் போட்டு வச்சுருப்போம்ல, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 2-3 வரி நம்மளோட பிஸ்னஸை பற்றி நம்ம சொல்லி அனுப்பிச்சி விடணும். இல்லை நம்ம கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறோம்னா அந்த கிளைண்ட்டோட பிஸ்னஸை பற்றி நம்ம 2-3 லைனில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிச்சி விட்டோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து இவங்க வந்து ஒரு பேக்லிங்கை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்களோட டைரக்டரி சைட்டில் வந்து நம்மளோட வெப்சைட்டை கொஞ்சம் உள்ள லிஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லிங்க்கை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க்கை உள்ளே போயிட்டு ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாமே இதில் இருக்க இந்த லிஸ்ட்லேருந்து எடுத்தது தான். ஒரு 3 இது எடுத்திருக்கேன். 3 டைப் ஆஃப் இது நான் வந்து இதில் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை போயிட்டு இதில் லிங்க்கு ஆட் பண்ணலாம். சரிங்களா? ஆட் லிங்க்கில் கொடுத்துட்றேன். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வரும். வந்துட்டு என்ன கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ் உங்கள் பிஸ்னஸ்ன்னு கேட்கும். அப்படி கீழே வர நம்மளோட கேட்டகரிஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக செலக்ட் பண்ணணும். கரெக்டான கேட்டகரி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். இது பாருங்கள், அட்வர்டைஸிங் என்னோட பிஸ்னஸ் என்ன மாதிரி பிஸ்னஸ்னா அட்வர்டைஸிங் அண்ட் மார்க்கெட்டிங் கீழே தான் வரும். சரிங்களா? நான் ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி தானே. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு கோ டு ஸ்டெப் 2. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபியூச்சர் லிங்க் இதில் வந்து இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லிங்க்கும் தருவான். சரியா? ஃப்ரீ லிங்க் உடனே அப்ரூவல் வேணும் அப்படின்னா இவன் வந்து கொஞ்சம் பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை என்னால் பேலாம் பண்ண முடியாது ப்ரோ, நம்ம ஃப்ரீயாகவே பண்ணிடலாம் அப்படின்னா இந்த ஃப்ரீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டெப் 3 போயிடுங்க. சரிங்களா? இது வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதை வந்து இந்த பேக்லிங்க் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃபியூ டேஸ் டைம் எடுக்கும். சம்டைம்ஸ் ஃபியூ மந்த்ஸ் கூட டைம் எடுக்கும். சரிங்களா? நீங்கள் போட்டு விட்டீங்கனாலே போதும், கொஞ்சம் ஒரு ரைட் டைமில் வந்து கரெக்டாக அது ரெடி ஆகிக்கும். ஓகே. நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு டைட்டிலில் என்ன பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். நான் அந்த வெப்சைட் டைட்டில் வச்சுருப்பேன்ல, அதே தான் இதில் நான் போட போகிறேன். சரிங்களா? இங்கே வச்சுருப்பேன்ல, பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் இந்தியா. ஸோ இதுதான் நான் போட போகிறேன். ஓகே. பெஸ்ட்டு, அதாவது மல்டிபிள் தேர்ட் பார்ட்டி சைட்ஸில் நிறைய சோர்ஸஸில் நம்மளோட வெப்சைட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை உள்ளே இன்செர்ட் பண்ணி அந்த நம்மளோட பிஸ்னஸை மல்டிபிள் பிளேசஸில் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். வேறு இல்லை, அதுதான். சரியா? பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இன் இந்தியா போட்டுட்டு இதில் டிஸ்கிரிப்ஷன் கேட்கும்.
ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கீழே வந்துட்டு இதை அப்படியே டிஸ்கிரிப்ஷனை எடுத்து போட்டு கொண்டிதான். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் டிஸ்கிரிப்ஷன், சரிங்களா? சிம்பிளாக இருந்தால் போதும். பிராண்ட் ஓனர் நேம் ஹர்விஷ், பிராண்ட் ஓனர் இமெயில். என்னோட எப்பயுமே இங்கே சொல்கிறேன், உங்கள் கிளைண்ட்டோட வெப்சைட்டில் இருக்கிற மெயின் இமெயில் ஐடியை கொடுக்காதீங்க. இதுக்குன்னு வேற ஒரு ஜிமெயில் ஐடி ரெடி பண்ணிக்கிங்க. ஏன்னா இது ஆக்டிவேட் ஆகிட்டா இல்லையா என்னங்கிற ஒரு என்கொயரிஸ்லாம் இதுக்குள்ளே தான் வரும், சரிங்களா? அதனால் வேற ஒரு இது கொடுத்துங்க. என்னட்ட வேற ஒன்று இருக்குது, அதையே நான் கொடுத்துக்கிறேன், சரிங்களா? harshan@gmail.com. என்னோட கம்பெனி நேம் இமெயில் ஐடி கொடுக்காம பர்சனல் இமெயில் ஐடி மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். நான் வந்து இப்போ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஆஃப் பேஜ் எஸ்இஓ பண்ணும்போது இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஜிமெயில் ஐடி, செப்பரேட்டாக ஒரு பிஸ்னஸ் ஜிமெயில் ஐடியை நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க, சரிங்களா? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ கீழே வந்துட்டு மெட்டா கீவேர்ட்ஸ் கேட்கும். பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங்கிறது தான் என்னோட கீவேர்ட். சர்வீசஸ் கிளியரா மென்ஷன், இதான் என்னோட கோர் கீவேர்ட், நான் மென்ஷன் பண்ணிட்டேன், சரிங்களா? மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கேட்கும். மெட்டா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் அக்ரின்னு கொடுத்துட்டு கண்டினியூ. ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ண பிறகு லிங்க் சப்மிட்டட் இந்த மாதிரி வரும், சரிங்களா? சேம் பேஜ்லேயே லிங்க் சப்மிட்டட் அண்ட் அவைட்டிங் ஃபார் அப்ரூவல், அவைட்டிங் அப்ரூவல்னு போட்டு சப்மிட் அனதர் லிங்க்ன்ற மாதிரி கேட்கும். இது ஓகே தான். இந்த ஒரு இதை வந்து சப்மிட் பண்ணி இந்த மாதிரி வந்துருச்சுனாலே போதும், சரிங்களா? லிங்க் சப்மிட்டட்னு வந்தால் போதும் அண்ட் அவைட்டிங் ஃபார் அப்ரூவல் இந்த மாதிரி வரும். வந்துச்சுன்னா ஓகே, சப்மிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது ஒரு ஷீட் ஒன்று மெயின்டைன் பண்ணிக்கிங்க, அதில் வந்து அப்டேட் பண்ணிட்டே வந்துடுங்க. ஓகே, என்ன ஸ்டேட்டஸுங்கிறத ஃபைன். ஸோ அடுத்து ஒன்று பண்ணி காட்டுறேன். இந்த இதில் வந்துட்டு ஆட் பிஸ்னஸ் கீழே வந்துட்டு இது ஒவ்வொரு சைட்டும் கொஞ்சம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில இதில் ஆட் லிங்க்னு இருக்கும், சில ஆட் பிஸ்னஸ்ன்னு இருக்கும். நம்ம போய்ட்டு லிஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அது, சரியா? நேராக இங்கே வந்துட்டு கான்டாக்ட் பர்சன் ஹர்விஷ், அப்புறம் இமெயில் ஐடிக்கும் முன்னாடி கொடுத்ததே கொடுக்குறேன், டிஜிட்டல் ஹர்விஷ், மொபைல் நம்பர், பிஸ்னஸ் நேம், அட்ரஸ் வெப்சைட்லேருந்து எடுத்துக்க வேண்டியது தான். விட்டுட்டு ஸ்டேட்டு கேட்கும். நம்மளோட கேட்டகரி கேட்கும் அதுக்கப்புறம், சரிங்களா? என்ன மாதிரியான கேட்டகரின்ட்டு இதுலேயும் இருக்கும். எல்லா லிஸ்டிங் சைட்ஸ்லேயும் நம்ம கேட்டகரிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங்கிறது நம்மளோட இது வந்து அட்வர்டைசிங் மார்க்கெட்டிங் தான். ஓகே, மார்க்கெட்டிங் ஏஜென்சினா ஏஜென்சியோ ஃப்ரீலான்சரோ எல்லாமே அட்வர்டைசிங் அண்ட் மார்க்கெட்டிங்கிறதா நம்மளோட நிச்சு வரும். நீங்கள் எந்த இதுக்கு போடுறீங்களோ அதுக்கு தகுந்தவரை நீங்கள் பார்த்துக்கணும், சரிங்களா? பார்த்துக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லை. இது பேமெண்ட் கேட்குது, யா இது ஃப்ரீ கிடையாது. என்ன பண்ணுறான், எஸ் ஐ வாண்ட் டு ஓப்பன் த அப்கிரேடட் ப்ரீமியம்லாம் தேவையில்லை.
லிஸ்டிங். ஆமாம், இது வந்து சேலை இந்த மாதிரியான இது சில சைட்ஸ் வந்து கொஞ்சம் பேமெண்ட்ஸ் கேட்கும். சரிங்களா? சில இது இப்போ தான் மாற்றிருக்காங்க. முன்னாடி ஃப்ரீயாக இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் இதுவாக மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ அதனால இதுதான். ஓகே. ஸோ இதை கொஞ்சம் பார்த்து பார்த்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். சார் சில இது கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஒரு ஒரு 60 கிட்ட நான் கொடுத்துருக்கேன். கோத்ரூ பண்ணி பாருங்கள். அப்புறம் கூகுள்லையும் செக் பண்ணி பாருங்கள். யூ வில் கெட் சம் லிஸ்டிங் இன் திஸ். ஸோ இந்த இந்த வெப்சைட்ஸ்லாம் சில லிஸ்ட் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஒவ்வொன்றா செக் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கே வந்து இந்த மோஸ்ட் எக்ஸ்டென்ஷனில் செக் பண்ணோம் அப்படின்னா 64 இருக்குது. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஃப்ரீ சைட்ஸ்லாம் கொஞ்சம் 64 70 ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 57 கிட்ட இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இந்த ஒரு ஷீட்டு நான் இந்த ஃபுல்லி அப்டேட் பண்ண ஷீட்டை இன்னும் பேலன்ஸ் உள்ள டாபிக்ஸை இன்னும் பேலன்ஸ் பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம் கோர்ஸை. பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இதுவும் நம்ம முடிச்சிட்டோம். டைரக்டரி சப்மிஷன்ஸ் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q&A சப்மிஷன்ஸு, அப்புறம் பிளாக் ஆர்டிக்கல் சப்மிஷன்ஸு. சரிங்களா? அப்புறம் சோஷியல் ஒர்க் மார்க்கிங்கு, PDF சப்மிஷனு. ஸோ இன்னும் ஒரு 4-5 பார்ட்டுக்கிட்ட நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த ஒரு இதுக்கான கூகுள் ஷீட்டாக தரப்போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஒரு எக்ஸல் ஃபார்மட் ஃபைலாக ரெடி பண்ணி இதை அது ஒரு காப்பியாக எடுத்து அதை வந்து நிர்மல் ப்ரோட்ட நான் கொடுத்துருவேன். சரிங்களா? இப்போ கொடுக்க மாட்டேன் கைஸ். நான் நெக்ஸ்ட் வீக்கில் கொடுப்பேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்கில் கொடுத்துருவேன். ஸோ வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் கூகுள் ஷீட்டில் கொடுத்துட்டா அந்த ஷீட்டை வந்து காப்பி கூட எடுக்காமல் யூஸ் பண்ணுறீங்க. அந்த காப்பி கூட எடுக்காமல் யூஸ் பண்ணி அப்படியே அது மேலேயே எடிட் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ மற்றவங்க யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் கூகுள் ஷீட்டாக கொடுக்க போகிறதுல நான் வந்து இப்போ கொடுக்க போகிறதே வந்து எக்ஸல் ஃபைலாக தான் நான் கொடுக்க போகிறேன். தேங்க்யூ.